நீ எத்தனை பேரை வச்சுருக்க வேலைக்கு? காலைல வந்துட்டு வா. அவன் பொதுவாக கேட்டோட பயந்துட்டான். நீ நல்ல காலில் விழலை என்ன வர சொல்லு. நல்ல காலில் விழலை. வாடா தம்பி வா. ஒருத்தன் ஒரு பையனை தனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸுக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனான். என் பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு. தகப்பன் வந்து சேரில் இப்படி உட்காந்துருந்தார். பையன் உள்ளுக்கு போனான், சேரில் இப்படி உட்காந்துருந்தான். ஆஃபீஸரை பார்த்தார். உங்கள் பையன் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும்னாரு. 10 வருஷம் ஏன் சார் ஆகும்? அது இல்லை 10 வருஷம் வர டைம் இருக்குது அப்படின்னாரு. வயது போயிருமா சார்? போனால் போகுது இப்போ என்ன? ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? அவன் வந்து உட்கார்ந்த செய்திலே அவன் விளக்கம் தெரிஞ்சுதுன்னார் அவர். அந்த நிற்கிற பார்வனையும் உட்கார்ந்த பாவனையினுமே ஒரு மனிதனுடைய மனதை என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். இப்போ இவனுடைய லைஃப்பை நம்ம பார்க்கும் பொழுது இவனுடைய ஜாதகத்தில் சனி பகவான் உச்சிஷ்டத்தானமாக இருக்கார். இவன் அவன் இஷ்டத்துக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு அறிவுரை சொல்லுவான். நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதுக்கு உடனே கட்டுப்பட்டு நிற்க மாட்டான். இதே மாதிரி தான் அவனுடைய எதிர்காலமும் இருக்குது. ஆனால் சரியாக 9 மாதத்துக்கு பிறகு இவனுக்கு ஒரு நிலையான வேலை கிடைக்கும். ஆனால் இவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இவன் வெளிநாடு சென்று வெற்றியோடு திரும்பி வரக்கூடிய பாக்கியம் உண்டு. காலில் வந்துட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும்? கல்யாணம் முடிச்சுக்கிட்டியாடா? வேலை நீ என்ன சொல்லுத? நான் முதல்ல என்ன உத்தரவு சொன்னேன்? நீ என்கிட்ட என்ன கேள்வி கேட்ட? என்ன புரியுது உங்கள் 2 பேருக்குள்ளே? ஏற்குமாறாக லைஃப் நடந்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வேலை தான் மிக முக்கியம். நல்ல நீ புரிஞ்சுக்கணும். நீ ஒரு தகப்பனாக இருந்து அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவனுடைய மனப்பக்குவம், அவனுடைய நட்பு, பழக்க வழக்க உணர்வுகள் இவைகளை புரிந்து இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கணும், அவனுக்கு உழைப்பு வரது வரை நம்ம காப்பாற்றவும் நீ நினைக்கிற. அவன் என்ன நினைக்கான்? கல்யாணம் முடிச்சு வச்சா பொண்டாட்டிக்கு நம்ம உழைச்சி போடணும், இவங்களுக்கு சுமையாக இருந்துக்கிட்டு மரியாதை குறைஞ்சிடக்கூடாது, அப்படி இல்லைன்னா விட்டுட்டு ஓடக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாதுன்னு அவன் நினைக்கான். அவன் நினைக்கிறது தான் சரி, நீ நினைக்கிறது உன் கடமைக்கு சரி, ஆனால் வாழ்வுக்கு சரியில்லை. அதனால் 3 மாதம் பொறுமையாயிரு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பின்னால் பண்ணு. முதல்ல வேலைக்கு பண்ணுவோம். அதுக்கிடையில் எவனையும் கூட்டிகிட்டு வராமல் நான் பார்த்துக்கிடுறேன். கால் வந்துட்டுவான். என்னடா ஒன்று அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் கல்யாணம் நடந்தாச்சுன்னு நீ ஏற்றுக்கிடலாம். ஆனால் அது லைஃப் ஆகாது. என்னப்பா? அதனால் அந்த பழக்கமும் நமக்கு வேண்டாம். இந்தா வருமானம் வந்தாச்சு, வெற்றி அடைவாய். வண்டியில் சுற்றுறத குறைச்சிக்கா, டபுள்ஸ் வைக்கிறத நிறுத்திக்கா, அட்ரா சக்க போடுறா சக்க, கடற்கரைக்கு அடிக்கடி போகாத. சுவாமியே நிறைய ஜனவசியம். புண்ணியம் பெறுவாய், புண்ணியம் பெறுவாய். அப்புறம் என்ன விஷயம்? காரைக்குடி காரைக்குடி அப்படி கூடி காரைக்குடி வந்துடலாமோ? ராமநாட்டிலேருந்து சொந்த ஊர் காரைக்குடியா? வாழ சென்ற இடம் காரைக்குடி, இப்போ இருக்கிற இடம் காரைக்குடி. கால் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு நீங்கள் காரைக்குடியோ? என்னப்பா வேணும்? என்ன வேணும்? தாலாட்டு பாடுறதுக்கு பிள்ளை வேணும் உங்களுக்கு. காலில் வந்துட்டாங்க. பிள்ளையார் துளி போட்டு வணங்கிடுவோம். வாங்க. உங்கள் வீட்டு எல்லைக்கு போனேன், ஒரு விநாயக பெருமான் வரார. உங்கள் வீட்டு தெருவுக்குள்ளே போகும்போது ஒரு விநாயகர் வராரு. அந்த இடத்துல பிள்ளையாருடைய அனுக்கிரகம் பெற்ற ஒரு எல்லை உங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனா பிறப்பான். அவனுக்கு பேர் விக்னேஸ்வரன் அப்படின்னு பேர் வைக்கணும். காலில் வந்துட்டாங்க.
என்ன பேர் வைக்கணும்? இப்பவே பேர் எல்லாரையும் சொல்ல வச்சாச்சு. அதனால் விக்னேஸ்வரர் பிறக்கிறார். இந்த வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை வரணுமே என்னம்மா, ஏன்னா உனக்கு கொஞ்சம் அவநம்பிக்கை வருதுல்ல. அதனால தான் சாமி சொல்லிட்டாரு, ஏதோ கூப்பிட்டாரு, 10 பேருக்கு முன்னால் சொல்லிட்டாரு, இதை எப்படி நம்புறது? நமக்கு டாக்டர்கிட்ட பார்த்தோம், நம்ம மனத்தில் பார்த்தோம், 1000 கோட்டை கேள்விகள் நம்ம உடம்புக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்க, அதை வென்று இந்த சக்தி எப்படி குழந்தையாக பிறக்கும் என்பது ஒன் கேள்வி. கால் வந்துட்டு வா. பார்த்தியாடா, சும்மா வார்த்தை கொடுத்து ஏமாயிட்டு யாரையும் போக முடியாது, தெரிஞ்சுக்க நீ. மனத்தை பற்றி என்ன படிச்சிருக்க? என்ன படிச்சிருக்க நீ பொதுவாக? கல்வி குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஐடி. இப்போ எனக்கு தள்ளி கொஞ்சம் ஓகே அப்படின்றது தான். கண்ணாடியை கடத்திக்கா. விஞ்ஞான ரீதியாக குழந்தை பிறக்குமா இயற்கையாக பிறக்குமாங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்குது. என்னப்பா உண்மை தானே? இன்னொரு தரம் கண்ண கொடு. ஏற்கனவே ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? சாமிகிட்ட வரம் கேட்டிருந்தீங்களா? சொல்லியிருந்தீங்களாம்ல? அங்கே பிறந்தா அவர் பேர் வைப்பீங்களோ? ஒரு வேளை சாமி திடீர்னு விக்னேஸ்வரன் வைக்க அண்ணன் தம்பி தானே, ஏற்கனவே ஒரு பழத்துக்கு சண்டை போட்டனுவ, இதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறியா? கண்ணை முடிக்க. விஞ்ஞானத்தை வென்று இந்த மெய்ஞான சக்தியால் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். நான் தான் இதுவரை ஜெயிச்சிருக்கேன், நான் தோற்கவே மாட்டேன். தான் விக்னேஸ்வரான்னு பேர் வை. உன்னுடைய லட்சியத்துக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். முருகப்பெருமானுடைய பேர் கிருபாகரி அப்படின்னு பேர் வை. இந்த செல்வத்தை வீட்டில் கொண்டு வை, பணம் வரும், கடன் தீரும். நல்லா இருக்கும். தைப்பூசத்துக்கு பிறகு கர்மசாமிக்கு பற்றி எனக்கு ஆராய்ச்சி பண்ணவே முடியலை. அவனுக்கு என்னதான் நடக்குன்னு தெரியலையே தம்பி, தெரியலையே. என்னை ரொம்ப தெரிஞ்சு பழகினவங்க கணக்க சிரிக்க நீ கெட்டிக்கார பேதான். கருப்பசாமியை யூடியூப்பில் பார்த்தியா? அதான் நான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. ஆமாம், உண்மைதான், அதில் சந்தேகமே கிடையாது. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. ஆடு வெட்டி ஈரலை சுட்டு வச்சு கும்பிடுவீல, அதானே? பார்த்தியா, நீ தும்பியா? நானே திங்க மாட்டேன். டெய்லி அம்மாட்ட எவ்வளோ பணம் வாங்குற? 100 ரூபா போதுமா? இந்த தள்ளிடு வேற யாரும் கண்ணை மூடு பாப்பா. நீ கண்களை மூடி உட்கார். காலில் விட்டு வாங்க. நீ சேர்த்து விட்டு வரலாம். மனிதனுடைய சரீரத்துக்குள்ள 32 இடங்களில் உணர்ச்சி அலைகள் சுழன்று கொண்டு இருக்கு. அது எந்த ஸ்கேன்லையும் பார்க்க முடியாது, எந்த எக்ஸ்ரேலையும் பார்க்க முடியாது. மெய்ஞானிகளால் மட்டும்தான் அது உணர முடியும். ஒரு சில இடங்களில் உணர்வு அலைகள் தூண்டி சுழன்று விட்டால் மனநிலைகளும் உணர்வுகளும் எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரியே ஒரு பிரேமையிலே இருக்கும். ஒரு சில இடங்களில் உணர்வுகள் கூடிடுனா யார் என்ன கேட்டாலும் மக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான். புரியுதா? இவனுடைய உடல்நிலைகளை நான் பார்த்தேன். இவனுக்கு மன அலைகள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு. அந்த வேறுபட்ட மன அலைகளால் உன் குடும்பம் இன்னைக்கு அமைதி இழந்திருக்கு. ஒரு மகனாக இருந்து இவனுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி
உன் வீட்டுக்காரனுடைய இதயம் பாதிக்கப்பட்டுருச்சு. கால் வந்துட்டோம். இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. அதனால் இந்த உணர்வுகளும் இந்த உள்ளமும் அடங்கி 4 மனிதர்களைப் போல் தெளிவாகுவானா, ஆக மாட்டானா? வேற என்ன தீய அலைகள் இவனை சேர்ந்திருக்கு? இவனுடைய ஜீவகாந்த சக்தியில் வேறு எதுவும் ஆத்மீகம் சம்பந்தமான ஆவிகள் ஸ்பிரிச்சுவல் லைனில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி ஒரு இணைப்பு இருக்குது. அதை சுத்திகரிக்கப்பட்டு தெளிவாக்கப்பட்டு ஒருநிலைப்படுத்தி தந்தால் போதும்ல. 3 பௌர்ணமிக்கு என்னைய பார்க்க வரணும். 3வது பௌர்ணமியில் முழு பிள்ளையாக இருப்பான். கால் வந்துட்டுவான். சயின்டிஃபிக்காகவும் சொல்லணும், ஆன்மீகமாகவும் சொல்லணும். என்னடா தம்பி, வெப்சைட்டில் போகிறதுக்கு நல்ல செய்தி கிடச்சிருக்கீங்கயோ? உட்கார், வா. பக்கத்தில் வா. அந்த அருள் சக்தி உனக்கு வரும். மனதை அடக்கி தியானம் பண்ண பழகிரு, செட் ஆயிடும். இந்தா, அது இயல்பாக வந்து மாட்டிக்கிறதுமா, வேற ஒன்றும் இல்லை. ஜெயிச்சு தரேன், உன் பிள்ளையை காப்பாற்றி தந்துடுறேன். போய்ட்டு வரும். நீ வாட்ட மன அமைதியாக தியானம் பண்ணு. நான் ஆட மாட்டேக்கேன் பார்த்தியா? எனக்கே பார்த்தியா நான் ஆடுறத? அதை மாதிரி அமைதி பெற்றிருப்போம். கர்மசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை என் மண்ணு மனையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துத்தா ஐயா. சந்திரோதயம் ஒரு பெண்ணான. யாருப்பா போன் மியூசிக் அடிக்கிறது? நல்லா இருக்க. இன்னொரு தரம் கால் வந்துட்டாடா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், மூதேவியாக இருக்குடா. ஏன்னு கேட்டேன். இடம் தகுந்தமா சில செய்வனை தீய சக்திகளை வச்சு உன் இடத்த கொடுக்கவும் முடியாமல் அட்வான்ஸ் போட்டதில் குழப்பமும் வந்து வேதனைப்பட்டுருக்கியான். அந்த நிலைகளை மாற்றி வெற்றியடைய வச்சா போதுமா? கால் நோட்டுவான். அடையாளம் எடுக்க சொல்லுவா. எப்போ கட்டுவோம். இந்தா, இந்த கனியை கொண்டு அட்வான்ஸ் வாங்கின இடத்துல போடு. அதுலேருந்து 30 நாளைக்குள்ளே ஒரு அடையாளம் உன் கண்ணுக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு இங்கே வந்துடு. பாக்கியை நான் பார்த்துக்கிடுறேன். போ, நல்லா. கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பரமக்குடி. யாருப்பா பரமக்குடி? கீழே விழுந்துடாதக்கா. சோமா இருக்கியா? உன் பையன் எங்கே இருக்கான்? பரமக்குடியா? பெரம்பக்குடியா? பரமக்குடியா முதுகுளத்தூரா? பரமக்குடி. வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்குடா வேலை? உனக்கேவா? என்ன வேலை? இன்னொரு ஆள் வந்திருக்கு. யாருங்க தெளிவா? நீ என்ன வேலை பார்க்குற? நீயும் தானா? ஆ, சரி சரி சரி. காலை விட்டுவா. உண்மையை சொன்னால் உலகம் ஒத்துக்கிடாது. பின்ன என்ன செய்ய முடியும்? விழுந்து போகிறாங்க. பூமி பொண்ணு சொன்னி தானே. யாரா நீங்கள் 2 பேரும்? ஒரு ஊருக்காரங்க. நான் உடன் பிறந்தவர்களோன்னு பார்த்தேன். கொஞ்சம் ஒருத்தன் அங்கே நின்றுக்கா, ஒருத்தன் காட்டுவான், இன்னொருத்தனை கால் விட்டுவான். எலிகளா அது? உட்காரலாம். உன் வீட்டு எல்லைக்குள்ள பண்ண நிறைய எலிகளும் பெருச்சாடிகளும் பாம்புமா வருது. ஏண்டா? அடிக்கடி வருது.
உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நல்ல பெரிய பெரிய எலியா இருக்கானே, நிறைய வளர்க்காங்களா? வீட்டுக்குள்ள நீலவர்ணஸ்தாரி ஆகிய சனி பகவான் காட்சி கொடுக்கிறார். 2 ஆண்டு காலங்கள் உன்னுடைய மேஸ்திரி தொழிலை ஒழுங்காக பார்க்க முடியல. உடனே உங்ககிட்ட வேலைக்கு நின்று பணி செய்து கொண்டிருந்த ஒரு பொம்பளையால் கொஞ்சம் அவப்பேரும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அவளா நீயான்னு பார்த்தேன். அதை சொல்ல நான் விரும்பலை. நீ கால் வந்துட்டு வா. வாப்பா. இப்போ உன்னுடைய தொழிலுக்கு உன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு உன்னுடைய தொழிலை வரவிடாமல் தடை செய்து இப்போ எங்கே நீ போய் பேசினாலும் பேச்சை கொடுப்பான், அட்வான்ஸ் தர மாட்டான். 4 நாள் கழித்து நம்ம 2ஆம் தரம் போய் பார்ப்போம்னு பார்த்தா இன்னொருத்தருக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கும். நீ திருநாமம் போட்டு வீட்டுக்கு வருவேன். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் விட்டுவான். என்ன செய்ய வருக முடிச்சுக்கடா. இந்தா தொழில் வசியமாக்கி தரேன். உன்கிட்ட இருந்த வேலைக்காரங்களை உனக்கு விசுவாசமாக நடக்க வைக்கிறேன். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். யாருன்னு உனக்கு தெரியும். வைக்கிறேன். என்ன இழந்த பணத்தை மீட்டி கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? கடனை என்னடா பிள்ளை நீங்களாம் கடனை தீர்த்து தரேன். வேறு யாருக்கும் பணத்தை பங்கு வச்சு கொடுக்காடா. என்ன நல்லா சிரிக்காம டீ குடிச்சிட்டீங்களா எல்லாரும்? அதே பரமக்குடி பகுதி எல்லாரும் இப்படி முண்டிக்கிட்டு வந்தா இப்படி தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னையா பிள்ளைக்கு என்னையா வேணும்? யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. சுட்டுப்பிடுவோம்ல ராஸ்கர். நானாடா அப்படி சொல்கிறேன், அவன் மகன் சொல்கிறான்டா. நல்ல காலில் விழலாம். என்னாச்சு? என்னப்பா நீ யார்? அப்படியா? ஓ வடக்கு திசையில் இருக்கீங்களா? பாரு உங்கள் எல்லையில் வடக்கோரத்தில் கருப்புசாமி இருக்காராங்களா? என்ன அது யார்? சின்ன கருப்புசாமியா பெரிய கருப்புசாமியா? பெரிய கருப்புசாமி. கால் வந்துட்டு வா. சொன்னால் வருத்தப்படுவீங்களா? அண்ணே பையன் உங்களை விட்டு ஒரு 6 மாதம் வீட்டை விட்டு வெளியே போய் இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. பகைத்து அல்ல, பிழைப்புக்காக. உழைப்பை நாடி அல்ல, உழைப்பை நாடியும் அல்ல, ஏதோ ஒரு விஷயமா சும்மா போய் அப்படின்னு சொல்லணும். வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். போலீஸ் விசாரணை வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்ற விதி இருக்குது என்பது பொருளாகும். நட்பினால் கிரகத்தினால் ஏற்படும். அந்த நிலைகளை மாற்றி தரணும்னா ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் மாறி மாறி இருந்துக்கணும். சரியா? ஊரில் தலையாயமாக இருக்கிறாளே என் தங்கை மாரியம்மை, அவளுக்கு ஒரு தீபத்தை போட்டுக்கா. கால் வந்துட்டு வா. என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க. என்னடா இருப்பியா ஒழுங்கா வீட்டில்? காலக்கார பிடிக்கியாண்ட உன் மகன் காலக்கார தடவு தானே? ஏன்பா காலக்கார பிடிக்கிறானே? அவனுக்கு சனி பகவானுடைய தொல்லை இருக்கு, புரியுதா? அதனால் மாற்றித்தாரேன், கொஞ்சம் தனிமைப்படட்டும். உன் கேஸை ஜெயிக்கிறதுக்கு 7 மாதம் ஆயிடுது. வெற்றியாகி தரேன். கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர். யார் இவர்? அப்படியா? கோயம்புத்தூர் தலைவன் தலைவி. கால் வந்துட்டு வரலாம். கேட்ட வரம் தரவே ஓடி வந்து
கிண்கிணி சதங்கை கொஞ்ச பாடி வந்து. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் யானை வருது அப்படின்னா விநாயகர் இருக்காருன்னு அர்த்தம். இருக்காரா? ஆமாம். அதை தாண்டி போன உடனே ஒரு அம்மன் கோயில் வருது. அதுலேருந்து வலதுபுறம் ரோட்டில் போய் அப்படி திரும்பினா ஒரு சிவாலயம் தெரியுது. இருக்கா? கால் நோட்டு வா. அமைதி. நீங்கள் 2 உட்காருங்க, நான் எந்திரிச்சு போகணுமா என்னென்னு கேட்குறேன். உங்களுக்கு பயந்து இல்லை, வரம் கேட்கறதுக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? வேலை போட்டு கொடுக்கணும். ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்யாத பூஜை இல்லை, போற்றாத தெய்வம் இல்லை. நிறைய பணங்கள் நஷ்டமாகி ஹோமங்கள் சாந்திகள் எல்லாம் கடந்து பல கோயில்களுக்கு விளம்பரங்கள் மூலமாக போய் பார்த்து பணங்கள் நஷ்டமாயிடுது. இப்போ கடன்கள் பட்டு உபாதை அடைந்திருக்கீங்க. நகைகளெல்லாம் உங்கள் கையிலேருந்து மாறி போயிடுது. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்களை சந்தித்து வேதனைப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் திடீர்னு பார்த்தேன், ஆமாடா ஏர்போர்ட் இருக்கா கோயம்புத்தூரில்? ஏர்போர்ட் இருக்கோ? யாரையும் ஏர்போர்ட்டில் ஏற்ற வேண்டியிருக்கா? அப்படியா? ஏர்போர்ட்டை காட்டுது சாமி. அப்படியா? அந்த ஏரியாவில் ஒரு இடம் வாங்கி உங்களுக்கு வீடும் கட்டி தந்துடுறேன். உன் மகனை வெளிநாட்டுக்கும் அனுப்பி தந்துடுறேன். இந்த கடனையும் தீர்த்து தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. யாருக்கு கேட்டு பார்க்குறேன். ஆராய்ச்சி பண்ணுறான், இது எப்படியா இவருக்கு தெரியுதுன்னு. மனதை அடக்கு தெரிவாய் நீயும். ஆப்ரேஷன் யாருக்கும் ஆகுச்சா? ஒரு வீடு அல்லது நிலம் உங்கள் கைவிட்டு போகணுங்கிற நிலைமை இருக்குது. உயிரை காப்பாற்றுறதுக்காக மண்ணை பிடுங்கியாச்சு. அடுத்து புதிய இடமும் வீடும் நான் தரேன். ஜெயிச்சுக்கா, தொழிலை வெற்றியாக்கி தரேன். இருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை பாரு. ஜெயிச்சுக்கா, நல்லா இரு. நல்லா தம்பி, வீட்டில் பேசும்போது அடக்கமாக பேசுகிறேன். தொழிலுக்குன்னு பேசும்போது ஓவர் டாக்கிங் பண்ணுறேன். அதனால் உன்னை அவங்க மைனஸாக நினைக்காங்க. கொஞ்சம் அளவோடு பேசுவியாப்பா? சந்தோஷமா இருடா. கருமசாமிக்கு வெற்றி. வெற்றி. கோயம்புத்தூர் எல்லை என் பொண்டாட்டிக்கு கூட பிறந்தவளால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? மண்ணுமனை சம்மந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தவங்க யாருப்பா? சொத்து சம்மந்தமாக. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பொண்டாட்டி கூட பிறந்தவங்க இருக்காங்களா? எத்தனை பொம்பளைகள்? உங்கள் பொண்டாட்டி கூட பிறந்தவங்க இருக்காங்களா? எத்தனை பொம்பளைகள்? ஒரே பொம்பளை. அவங்களுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது? கால் நோட்டு வரலாம். அண்ணன் வெளியே சொல்லக்கூடாதுன்னு பயப்படாரா கருப்பசாமி? எப்பா, உனக்கு வர வேண்டிய சொத்தை யார் தடுத்தாலும் உனக்கு வர வச்சிருந்தேன். அதில் உன் மனைவி வழி சொந்தத்தில் ஒரு பகை ஏற்படும். ஆனால் உன் உரிமை கிடைச்சா போதும்ல. உன் பொண்டாட்டியே உன்னைய வருத்தப்பட்டானா அவளை தேட்டிக்கிடுவியா நீ? கால் வந்துட்டு வா. ஏன்னா உதகால் இருக்குது, நம்ம தப்பிச்சுக்கலாம். கருமசாமிக்கு கண்ணமுடு வாங்கித்தாரேன். இந்தாப்பா, அந்த டாக்குமெண்ட் உன் பேருக்கு முடியும். அந்த சொத்தை வாங்கி தரேன். பகை இல்லாமல் நடத்தி தரேன்.
எனக்கே பிடிக்கலையே, நீ ஏன் அதில் கொண்டு போய் அவ்வளோ லட்சத்தை போட்ட? கொஞ்சம் பொடி கண்ணை மூடு பார்ப்போம். அந்த காலேஜில் இப்போ நிறைய ஸ்ட்ரென்த் இல்லையே, சரியாக ஓடலை. 3 பேர் அதில் பங்குதாரராக இப்போ முக்கியமாக இருக்கான். அவங்க 3 பேருடைய யூனிட் சரியில்லை. உன் சேரை வாங்கி தந்தா போதுமா? இந்த அப்படி ஓடிப்போ, பார்த்துக்கிறாங்க. கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருன்னு சொல்லுது. என்னக்கா பொம்பளை பிள்ளைக்கு என்னக்கா ஆச்சு? காலைல வந்துட்டு வாங்க. கற்பராயன்னு ஒரு சாமி வராரு, எங்கப்பா இருக்காரு? உங்கள் எல்லையில் இருக்காரா? என்னம்மா? 2 சைடும் இருக்கார். ஒரு சைடில் பள்ளத்துக்குள்ளே இருக்கார் போலுக்கு. என்ன, கொஞ்சம் ரோட்டை விட்டு கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கார். 1 2 3 4 5 6 7 சாமிகள் சேர்ந்துருக்கு அதில். சரியானடா, காலில் விட்டு வா. நல்லா இருக்கேன். அம்மா ஆமா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. தம்பி, ஒரு சிறந்த ஆம்பளையாக இருக்க, சொன்னால் வருத்தப்பட்டுறக்கூடாது. அவங்களுக்குள்ள எல்லா நட்பு, எல்லா உறவு, எல்லா பற்றுதலும் ஏற்பட்டுருச்சு. மனநிலைகளும் ரொம்ப மாறிப்போச்சு. அங்கேருந்து கொஞ்சம் பரிவர்த்தனை பண்ணி பிரித்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஓப்பனாக பேசுனா நீ வருத்தப்படுவே. இப்பவுமே உன் பொண்டாட்டி தாங்க மாட்டுக்கா. அவள் மனத்தை மாற்றி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுமா? ரொம்ப பேச வேண்டாம், கால் விட்டு வா. முந்தைய நாள் இரவில் நான் உத்தரவு வாங்கும் பொழுது, ஐயா கருப்பசாமி, நிறைய பொம்பளை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு கண்டபையை முன்னால் சுற்றுது. அந்த பெற்றவங்கள்லாம் வந்து கண்ணீர் ஒடிக்காங்க. எப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய மனத்தை மாற்றி பெற்றவங்கள்ட்ட சேர்த்து புண்ணியமாக வாழ வைக்கணும்னு சொல்லி வரம் கேட்டேன். அந்த வரம் நீ கொடுடா, அந்த பிள்ளைகளை நான் பெற்றோர்களோட சேர்த்து புனிதமாக வாழ வைக்கணும்னு சொல்லி 4:45 மணிக்கு எனக்கு சாமி உத்தரவு சொல்லிட்டார். அதனால் பொம்பளை பிள்ளையை பற்றி எவனும் கவலைப்படாத. அந்த பிள்ளைங்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சி நீதியான முறையில் அந்த பிள்ளையை வாழ வைக்கிறேன்டா. இந்தா வெற்றி உண்டு, காப்பாற்றித்தாரேன். மனம் மாறுவாள். அருமையாக நம்ம பார்க்குற மாப்பிள்ளைக்கு கருத்தை நீட்டுவான். போ, அடுத்து பேசணும். இன்னைக்கு ஒரு உத்தரவு தாண்டா மகனை, பின்னால் பேசுவோண்டா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? வீடு சம்பந்தமாக நீதிமன்றம் யாருக்குப்பா? நீதிமன்றத்தில் யார் இருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்காங்களா? வா. ஏன் விழுதாரு அந்த ஆளு? ஏன் விழுதாரு? நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறீங்களா? வழக்கா? என்ன வழக்கு? என்ன வழக்கா? நீ நீதிமன்றத்தில் யார் கிளார்க்கா? அப்படியா? எஸ், வெரி குட். கால் வந்துட்டு வாங்கண்ணே. என்னம்மா உனக்கு இருக்கா? அந்த விழுந்த ஆளை தூக்கிட்டீங்களா? நல்ல தெளிவாக இருக்காருல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் தெளிவாக பேசலாம்ல. நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. வரலானே. அந்த வீடு கண்டிப்பாக வேணுமா? வேணும். வீட்டினுடைய வேலைத்தருக்கு மீறி பணம் கட்ட வேண்டிய நிலைமை இருந்தால் என்ன பண்ணலாம்?
விற்றுட்டு எப்படியாவது ஜெயித்து காட்டணும், அதுதான் மரியாதைன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை நான் பண்ணித்தரேன், கால் வந்துட்டு. அப்போ என்ன செய்யணும்?